ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. என்ன பாஸ், அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ தனிநபர் விமர்சனங்கள் அனல் பறக்குது. பகல்ல தூங்குறவரு நாட்டுக்கு தேவையான எடப்பாடி சார் கேட்க, சசிகலா கால்ல விழுந்தத மறந்துட்டீங்களான்னு உதயநிதி சார் திருக்கி அடிக்க, 2026 தேர்தல் இப்போவே T20 மேட்ச் மாதிரி பரபரப்பாயிடுச்சு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் பதற வைக்கும் தகவல்கள். 1. இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம் என பழைய சினிமா பாடல் வரிகளை குறிப்பிட்டு உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பிரச்சனைகளை கவனிக்காமல் பொழுதை கழிக்கிறார் என எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். 2. உதயநிதியின் இன்ஸ்டாகிராம் பதிவுகள் மற்றும் நல்லடிவில் அவர் போடும் லைக்குகளை சுட்டிக்காட்டி இவரெல்லாம் தமிழ்நாட்டிற்கு துணை முதல்வராக இருக்க வேண்டுமா என பகிரங்கமாக கேள்வி எழுப்பியுள்ளார். 3. எனது கைகளை உயர்த்தினால் விரல்கள் நடுங்காது என முதலமைச்சர் ஸ்டாலினின் உடல்நிலையை மறைமுகமாக கேலி செய்த எடப்பாடியின் பேச்சு திமுக தொண்டர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 4. விஜய் தேமுதிக வருகை மற்றும் பாஜகவின் அரசியல் வருகையால் அதிமுகவின் முக்கியத்துவம் குறைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இபிஎஸ் இத்தகைய கடுமையான விமர்சனங்களை முன்னெடுப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 5. இதற்கு பதிலடியாக எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் முரட்டடிமை என்றும் பதவிக்காக சசிகலா காலில் விழுந்தவர் என்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆவேசமாக தாக்கி பேசியுள்ளார். 6. நான் உழைத்த உயர்ந்தவன், ஸ்டாலினை போல வாரிசு அடிப்படையில் வரவில்லை என தனது அரசியல் பயணத்தை மீண்டும் ஒரு முறை தற்காத்து பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. 7. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் இருக்கும் ஆட்சியில் பங்கு பஞ்சாயத்தையும் இபிஎஸ் தனது பிரச்சாரத்தில் ஒரு முக்கிய ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறார். கண்ணா, அரசியல்ல கொள்கைய பேசணும், ஆனா இப்போ எல்லாரும் பர்சனலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்னு சொல்றாரு, இன்னொருத்தர் அடிமைன்னு சொல்றாரு. மக்களோட நிஜ பிரச்சனையை விட இந்த பர்சனல் வார் தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. 2026ல இந்த வார்த்தை போருக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a high stakes psychological game where EPS is trying to provoke the DMK leadership to keep himself in the headlines every single day, boss. எடப்பாடி சாரோட இந்த பர்சனல் அட்டாக் சரியா? உதயநிதியோட பதிலடி எப்படி இருந்துச்சு? உங்களோட கருத்தை சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் வார் அப்டேட்ஸ்க்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேகா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.